மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் நீங்கள் இடைப்படக்கூடியவங்க எங்கள் மத்தியில் பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க இவங்க வரவில்லை ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் எதற்கும் பிரயோஜனப்படாத ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் பிரயோஜனப்படாம்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் 2வது அடையாளமாக யுத்தங்களை குறித்து பேசுகிறார். இந்த யுத்தத்தை குறித்து பேசும்பொழுது 2-3 யுத்தங்கள் வேதத்தில் உண்டு. அதாவது 2-3 வகையான யுத்தம். ஒன்று வேதத்தில் சொல்லப்படுகிற உலகத்தில் நடக்கக்கூடியதான யுத்தங்கள். இன்னொன்று வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். நல்லா கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 இன்னொரு யுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இன்னொரு போராட்டம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லும்பொழுது அந்த இடத்துல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல அப்படி சொல்லாமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல அப்படிங்கிறார். அந்த வசனம் பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்போ ஒரு ஆவிக்குரிய யுத்தம், 2 வகையான யுத்தம் இருக்கு. ஆனால் இப்பொழுது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்படின்ற துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. எந்த துரைத்தனத்தோடு கூட அதிகாரங்களோடு கூட என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அரசாட்சிகள், அதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், இவைகளோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் எப்படிப்பட்டதான யுத்தமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாரத்திலிருந்து போராடுகிறார்கள், நாம் அவர்களுக்கு எதிராக ஆவியிலிருந்து போராடுகிறோம். ஆனால் நம்முடைய போராட்டம் அவர்களை போல அல்ல. இப்போ நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா, நான் இப்போ ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஆபிரகாம் காலத்திலிருந்து நமக்கு நடக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆதியாகமம் 11 அழைக்கிறார். ஆதியாகமம் 11 அழைத்து கூட்டிட்டு வர்றார். அதே காலகட்டத்தில் அதே ஆதியாகமம் 11 பிசாசினுடைய ராஜ்யம் உலகம் முழுக்க சிதறி போகிறது. ஆண்டவர் எல்லாரையும் சிதறி போக பண்ணினார் பாபிலோன்ல இருந்து. ஒரு பக்கம் பிசாசின் ராஜ்யம் உலகம் எங்கும் போகிறது, ஒரு பக்கம் ஆபிரகாமை அதே பாபிலோனிலிருந்து, ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, மெசபொத்தமியா தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அதே பாபிலோன் அங்கிருந்து ஆபிரகாமை அழைத்து கொண்டு தேவன் வருகிறார். இப்போ இவங்க 2 பேருக்குமான யுத்தம் தான் இருக்கிறது. இந்த 2 பேருக்குமான யுத்தத்தில் பிசாசு இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள், இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிசாசு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவன் போராடும் போது நேரடியாக உங்ககிட்டயும் எங்கிட்டையும் வந்து போராடாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களை நமக்கு எதிராய் பயன்படுத்துவான். இப்போ எப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு இந்த பூமியில் ஸ்தாபிக்க விரும்புகிறாரோ, அப்படி ஸ்தாபிக்க விரும்புகிற நமக்கு எதிராக அவன் என்ன செய்வான்னா, இங்கே இருக்கிற மனுஷர்களை எழுப்பி விடுவான். அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுவார்கள், ராஜ்யத்தை செய்ய விடாதபடிக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வராதபடிக்கு தடுப்பார்கள். இது ஒரு வகையான யுத்தம் நமக்கு இருக்கிறது. இதுதான் ஒரு வகையான போராட்டம். நீங்க பொதுவா யாரை எதிரியா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு யாரை யூஸ் பண்றானோ அந்த யூஸ் பண்ற ஆளை நீங்க எதிரியா பார்க்குறீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த யூஸ் பண்ற ஆள் நமக்கு எதிரி அல்ல, யூஸ் பண்ற பிசாசு தான் நமக்கு சத்ரு. இது நமக்கு தெரியணும். இப்போ ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு சண்டை போட வரானா,
அந்த கத்தியை எடுத்து பிடுங்கி போட்டுட்டோம்னா இவனை ஜெயிச்சிடலான்னு அர்த்தம் கிடையாது. அவன் வேற கத்தி எடுப்பான், இல்லை அவன் வேற ஈட்டி எடுப்பான், இல்லை கொஞ்சம் கல் எடுப்பான். இப்போ ஜெயிக்க வேண்டியது கத்தியை அல்ல, கத்தியை பிடிச்சிருக்கிற ஆளை ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் பிசாசு சில ஆயுதங்களை, மனிதர்களை கையில் பிடிச்சிருக்கிறான். அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு விரோதமாக அபிமெலேக்கு வந்தான், ஈசாக்கு வந்தான், ஈசாக்குக்கு விரோதமாக வந்தான், அப்புறம் யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் வந்தான், அப்புறம் இஸ்ரவேலர்கள் விரோதமாக எகிப்தியர்கள் வந்தாங்க, அப்புறம் அசீரியர்கள் வந்தாங்க, அப்புறம் பாபிலோனியர்கள் வந்தாங்க. இப்போ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன பண்றான்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தன் கையில் எடுத்துக்கொள்றான். எடுத்துக்கொண்டு நமக்கு விரோதமாய் போராடுகிறான். நாமோ தேவனுடைய திட்டத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா நாம போராடக்கூடிய போராட்டம் என்னன்னா, அவன் எல்லா அதிகாரத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட செய்வான். நாம எந்த அதிகாரத்தையும் எதிர்க்க மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே அதிகாரம் முழங்கால் என்கிறதால் அதிகாரம் இருக்கிறது. இந்த முழங்காலுக்கு கீழே அவைகளை முடக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம போராடுற விதமே வேற, நம்ம போராட்ட முறை வேற, அவங்க போராடுற முறை வேற. இப்போ உலகத்துல ஒரு மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு கட்சியோ ஒரு அதிகாரமோ ஒரு நாடோ எழும்புச்சுன்னா அந்த மார்க்கத்தார் எதிர்த்து யுத்தம் பண்ணி போராடி சண்டை போட்டு அல்லது கிளர்ச்சி பண்ணி தீவிரவாதம் பண்ணி ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த முறையை கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற முறையே வேற. அடித்தாலும் உதைச்சாலும் கொன்னாலும் எரிச்சாலும் நாம் உள்ளுக்குள்ளிருந்து முழங்கால் போட்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள். அதனால தான் நம்ம ஆட்கள் அழகாக ஒரு பேர் வச்சாங்க, முழங்கால் யுத்தம் என்று பேர் வச்சாங்க. பரிசுத்தவான்கள் அப்படி ஒரு பேரை வச்சாங்க பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்ன செய்யறாங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நமக்கு எதிராக கொண்டு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தை எதிர்க்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் இந்த யுத்தத்தை எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் உலகத்தின் துரைத்தனங்களையும் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம் அதை விட மேலான அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. எல்லா துரைத்தனங்களையும் ஜெயிக்கிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. அது ஸ்பிரிச்சுவல் அதிகாரம். நான் திருப்பி சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்து போராடினாலும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த பூமியின் அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் கையில வச்சுக்கிட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமிக்குரிய அதிகாரம் எல்லாமே இந்த பூமிக்குரியது, ஆனால் நமக்கு வானத்துக்குரியது. நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம் வேற. இப்ப பாருங்க, இயேசு கிட்ட ஒரு அதிகாரம் வருது, அவர் எப்படி அதை யூஸ் பண்றாருன்னு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசி. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. இப்ப இயேசு கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, பிதா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப இயேசு என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. இயேசு அடுத்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். என்னங்க அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ணுவான்? எல்லாரும் நம்ம காலை கழுவணும்னு சொல்லுவான். நம்ம கிட்ட அதிகாரம் வந்த உடனே நம்ம நட மாறிடும், நம்ம பார்வை மாறிடும், பார்வையில ஒரு பெருமை வந்துடும். இல்ல ஒரு ஊழியத்துக்கு நீங்க பொறுப்பாளரா மாறிட்டீங்க, உங்களை நம்பி ஆண்டவர் ஊழியம் கொடுத்தாரு. எதற்காக ஊழியம் கொடுக்கப்பட்டது? அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல. அந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியணும். இப்ப இயேசு அடுத்த அதிகாரத்தை பிடிக்கிறாங்க, வராங்க, ரோமர்கள் வந்து பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப இயேசு அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? தலையில முள்கிரீட வச்சு துப்புறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? சிலுவையை தூக்க சொல்றாங்க, அதிகாரத்தை என்ன பண்ணாரு? இப்ப அடுத்து கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. இவ்வளவும் எப்ப தெரியுமா நடந்துச்சு? பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. ஓ, இப்ப என் கையில எல்லாமே இருக்குதுப்பா. அப்பனா அதிகாரம் கையில் வருவது என்பது ஒரு சோதனை. இப்போ உன் கையில எல்லாம் இருக்கு, நீங்க நினைச்சா அந்த ஆளை கொல்ல முடியும், வானத்துல இருந்து அக்கினி இறக்க முடியும், 50 பேரை பட்சிக்க முடியும். ஆனா செய்யக்கூடாது, அடி வாங்கணும். இதுதான் அதிகாரம். இயேசு செஞ்சதை சொல்றேன். நீங்கள் என்ன மாம்சத்தின்படி போராடினாலும், எங்கே போய் குரல் கொடுத்தாலும், உங்கள் கையில் இருக்கிற மேலான அதிகாரத்துக்கு பாரி இருக்கிற மாதிரி அதிகாரம் வேற எதுக்குமே வராது. இப்ப அவர் சொல்றாரு, எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்.
அதை யூஸ் பண்ணுகிற அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு கூட எங்களுக்கு சண்டை இருக்குது. இப்ப நம்ம சண்டை அந்த சண்டை தான். நாம எப்பவுமே இந்த உலகத்தின் அதிகாரத்தை கையில வாங்கணும்னு நினைக்க கூடாது. வாங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ எஸ்தர் ராஜகுமாரத்தி, எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. பாருங்க, எஸ்தர் ராஜகுமாரத்தியா இருந்துச்சுனால யூதர்களுக்காக பேச முடிஞ்சிச்சு. எஸ்தர் ராஜகுமாரத்தி, அதனால ராஜா கிட்ட நேரா போக முடிஞ்சிச்சா? இல்ல. எஸ்தர் ராஜகுமாரத்தி, ஆனாலும் 3 நாள் உபவாசம் போட வேண்டி இருந்துச்சு. எஸ்தருக்காக யாரோ உபவாசமும் போட வேண்டி இருந்துச்சு. மொர்தெகாய் உபவாசம் போட வேண்டி இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா போய் நேரா ராஜான்னு போய் முற்றத்துல நிக்குது. அதுவும் சொல்லிட்டு போகுது, நான் கேட்காம போறேன், என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க, செத்தாலும் சாகுறேன். இப்ப போய் நிக்குது. நின்ன உடனே வசனம் சொல்லுது, ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அந்த தயவை கிடைக்க பண்ணினவர் யார்? அந்த தயவை கிடைக்க பண்ணினவர் யார்? அதிகாரம் கிடைக்க பண்ணல, ராஜ வஸ்திரம் கிடைக்க பண்ணல. அவனே கேட்கிறான், முற்றத்தில் நிக்கிறது யாருன்னு கேட்கிறான். அப்படியானால் கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம எதிர்த்து போராடக்கூடியதான இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதை யூஸ் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, அவனோடு கூட போராட வேண்டியதுதான் நம்முடைய அவசியம். அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறதான மிக முக்கியமான யுத்தம். இந்த பிசாசு எப்படி மனுஷனை யூஸ் பண்ணுவான்றதுக்கு பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். யார் சொல்றது இந்த வார்த்தையை? தூதன் சொல்றான். பெர்சியா தேசத்து அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான். எப்படி ஒரு உலக பிரகாரமான அதிபதி வானத்திலிருந்து வரக்கூடியதான தூதனை எதிர்த்து நிற்பான்? வசன தெளிவு அங்க இருக்கு பாருங்க. பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். சரி, இப்ப நிக்கிறான். முதல்ல இவன் எப்படி நின்னான்? எப்படி முடியும்? ஒரு மனுஷனால வானத்திலிருந்து வர தூதனை எதிர்த்து நிக்க முடியுமா? சரி, 2வது தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வந்தது? மிகாவேல் வந்தான். ஏன் அப்புறம் இந்த தூதனால பெர்சியா தேசத்து அதிபதியோட சண்டை போட முடியல? ஏன் இவன் கூட அவன் சண்டை போட முடியாம இவனுக்கு உதவி செய்யறதுக்கு மிகாவேல் வராரு, மைக்கேல் வராரு? அப்படின்னா இங்க என்ன நடக்குது? இருக்கிறவன் யாரு? பெர்சியா தேசத்து அதிபதி. ஆனால் அந்த அதிகாரம், அந்த துரைத்தனத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை யூஸ் பண்றது யார் தெரியுமா? அந்தகாரத்தின் லோகாதிபதி, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறான். ஃபோர்ஸ் பண்ணும்போது வசனம் சொல்லுது, அந்த தூதனை எதிர்த்து இவன் நின்றான். அப்படின்னா அங்க எதிர்த்து நிக்கிறது மனுஷன் அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற பிசாசு. அங்க இருக்கு, வசனம் இருக்கு பாருங்க. அந்த பிசாசை எதிர்க்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சாதாரண தூதனுக்கு இல்ல, கேருபாகிய அந்த யுத்தத்தில் பிரதான அதிபதியில் ஒருவன் மிகாவேல் வந்தான். அப்ப இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளே யார் இருந்து கிரியை செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிசாசு இருந்து கிரியை செய்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, எங்களுடைய போராட்டம் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடு கூட, துரைத்தனங்களோடு, அதோடு கூட கிரியை செய்கிற பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு. இந்த யுத்தம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தம் உங்களுக்கு வீட்டில் இருக்கும், இந்த யுத்தம் உங்களுக்கு நாட்டில் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ள உங்களுக்கு எதிராக பேசுறவங்கல்ல, உங்களுடைய ஆவியை தூண்டுறாங்களா? உங்க ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களா? அல்லது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடிக்கு தடையா இருக்கிறாங்களா? நீங்கள் எதிர்த்து நிற்கிறது அந்த மனுஷனை அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற ஆவியை. இது உங்களுக்கு தெரியணும். இப்ப சில நேரத்தில் கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, அவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. இப்ப நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இவங்க வேண்டாம், இவங்களை விட்டுட்டு போயிடுவோம். இப்ப நீங்க முடிவெடுக்கிறது யார் வேண்டாம் எடுக்கிறீங்க தெரியுமா? அவர்களை வேண்டாம் என்று அந்த மாம்சத்தோடு நீங்க முடிவெடுக்கிறீர்கள், அந்த ரத்தத்தோடு முடிவெடுக்கிறீர்கள். இந்த மனைவியோ கணவனோ ஒரே மாம்சம் உடையவர்கள். இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை. ஏன் இல்ல? அது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள ஒன்னு அதிகாரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உனக்கு கிரியை செய்யுது, அதோட தான் உனக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப அவ வேண்டாம் இல்ல, உள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகணும். அதான் முக்கியம். நம்ம போராட்டம் அங்கதான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? உனக்கு எதிராக, உன் ஊழியத்துக்கு எதிராக
அவங்க போராடுறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடுறாங்க. உலகத்துல இருந்து நீ ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிற கூட்டம் வேற, இது கூட இருந்துகிட்டே உனக்கு எதிராக செயல்படுற கூட்டம். உன் ஆவியை அப்படியே நொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை ஊழியத்தை நீ வெளியே போய் சக்சஸ் பண்ணிட்டு வருவ, வீட்டுக்குள்ள உன்னால் நிம்மதியா இருக்க முடியாது. ஊழியத்துல பெரிய சக்சஸ் ஆண்டவர் வெளியே கொடுத்திருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்தா அத்தனை சந்தோஷத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்ப பிரச்சனை யாரு? அதுவா? இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது. அந்தக்குள்ள உட்காந்து கிரியை செய்து. இப்ப நம்ம போராட்டம் அதோட தான் இருக்கு, அதை விரட்டுறதுல தான் இருக்கு. சில நேரங்களில் கர்த்தர் அதுக்குள்ள இருக்கிறதோடு கூட போராடும்படி நம்ம வச்சிருப்பார். சில நேரங்கள் நாம ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்திருப்பார், நம்ம போராட வேண்டி இருக்கும். இது என்ன செய்யும்? இங்க இருக்கிற துரைத்தனம், இங்க இருக்கிற அதிகாரம், இங்க இருக்கிற மாம்சம், இதோடு கூட நம்ம வந்து சந்திக்கும். அப்ப நாம அது வழியில போராடக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். நமக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு அளவுக்கு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு அளவுக்கு தானே இருக்கும். கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்போம், இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஒரு லெவல் வரைக்கும் மனைவி கணவன் திட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல பஸ்ட் ஆகும்ல. அப்போ உனக்கு புரிய வேண்டியது ஒன்று, இந்த போராட்டம் எனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இங்க வந்திருக்கிற பிரச்சனை மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு மேல இருக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அவன் இந்த மாம்சத்தை யூஸ் பண்றான், அவன் இந்த ரத்தத்தை யூஸ் பண்றான். இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இதே தான் உலகத்துக்கும் பொருந்தும். உலக பிரகாரமா நீங்க ஊழியத்துக்கு போறீங்களா, அங்கே போகும்போது எதிர்க்கிறாங்களா? உங்க நம்பிக்கை என்ன? நான் எகிப்துல போய் நாணலை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், எகிப்துக்கு போய் நாணலை போய் பிடி, அது ஒரு நாள் உருவி கொண்டு போகும். எகிப்தியரின் ரதங்கள் உனக்கு உதவி செய்யாது, யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னுடைய போராட்டம் வேறு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எதை உங்க பாதுகாப்பா நினைக்கிறீங்களோ ஒரு நாள் அந்த பாதுகாப்பு உங்களை விட்டு போகும். எது இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும். அதான் ஆண்டவர் சொல்றார், எப்பேற்பட்ட அரணான கோட்டையை கட்டிக்கிட்டு இருந்த ராஜாவை எல்லாம் நிர்மலமாக்கிட்டாராமா. ஆண்டவர் சொல்வார், உங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? இல்ல ஒரு 20,000 பேர், வேணாம் குறைச்சிரு. கடைசியில் 300 பேர் போதும், போ சண்டைக்கும்பார். ஆண்டவரே, அவர்கள் கடற்கரை மணலா இருக்கிறார்கள், அவங்க கடற்கரை மணலா இருக்கட்டும், நீ உன் பலத்தில் அவங்களை ஜெயிக்க போறது கிடையாது. 300 பேரை வச்சுக்க, ஏன் பலத்தில் ஜெயிக்க போற அது உனக்கு தெரியணும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? அவங்க பவர்ல இருக்காங்க, நம்மளும் பவரை காட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, பவர்லாம் காட்டாத, குறை, பவரை குறை. இல்ல நாம நீ எதுவும் காட்டாத, குறை. ஏன்? நீ உன் பவரை காட்டாம இருந்தாதான் கர்த்தர் அவர் பவர் என்னங்கிறத காட்டுவாரு. நேபுகாத் நேச்சார முகம் குப்புற விழ வச்சவர். நேபுகாத் நேச்சார 7 வருஷம் அங்கே பட்சியை போல பனியிலும் மழையிலும் நனைய வச்சவர். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்ப நீ எதோட போராடக்கூடாது? மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடாதீங்க. இன்னைக்கு யுத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், போராடி போராடி பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ போராடி முடிக்கிற வரைக்கும் அமைதியாய் காத்திருப்பார், அமைதியாய் காத்திருப்பார். நீ போராடு, போராடித்தான் பாரு, உன்னால எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பாருன்பார். நம்மளும் போராடி போராடி பார்க்கிறோம், கடைசியில ஒரு இடத்துல முடிவெடுக்கிறோம், என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வாரு, நீ போராடி கொண்டிருக்கிறது மாம்சத்தோடு, அது பிரயோஜனம் கிடையாது. இந்த மாம்சத்தை ஜெயிச்சா வேற மாம்சம் வரும். ஒரு நாட்டில் ஒரு சர்வாதிகாரி இருந்தாங்க. அந்த சர்வாதிகாரி ஆட்சி ரொம்ப மோசமா நடந்துச்சான். அப்ப அங்க ஒரு ஊழியக்காரரு ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்பாராம், ஏன் இவங்களை வச்சிருக்கிறீங்க? இந்த சர்வாதிகாரியை தூக்குங்க ஆண்டவரே, இந்த சர்வாதிகாரி வேண்டாம். ஆண்டவர் உணர்த்தினாராம், நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர், இவங்களுக்கு நான் கொஞ்ச காலம் கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்துருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க, ஆனால் அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவர் போராடுறார், இல்லை ஆண்டவரே எனக்காக நீங்க இந்த ஆட்சியை மாத்தித்தான் ஆகணும், அந்த சர்வாதிகாரியை கீழே தள்ளுங்க. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொன்னாராம், இல்லை. ஒரு நாள் வந்தது, இவர் போராடி ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே இந்த ஆட்சி மாறாதா, இந்த சர்வாதிகாரியை கீழே தள்ள மாட்டீங்களான்னு. உடனே ஆண்டவர், சரி இவர்கள் ஆட்சி முடிகிற காலம் வந்திருக்குது, முடிய போது நீ கேட்டது எவ்வளோ தப்புன்னு பாரு, நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு.
அந்த ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட போய் சோதனம் பண்ணார். ஆண்டவரே, இவர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இந்த சர்வாதிகாரம் ஒளிஞ்சிருச்சு, நன்றி அப்பான்னு. அந்த ஆட்சிக்கு அடுத்து வேறு ஒருத்தர் வந்தாராம். அவன் அவர்களை பார்க்கிலும் கொடுமை வாய்ந்தவனா இருந்தானா. அப்போ போய் இவர் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இவங்க இவ்வளோ மோசமா இருக்கிறாங்களே. பதில் இல்லை ஆண்டவர்கிட்ட. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கதறி கேட்டாராம், ஆண்டவரே, இதுக்கு அவங்க எவ்வளவோ பெட்டர் ஆண்டவரே, அந்த ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னாராம், இதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் உனக்கு எப்பவுமே நன்மை தான் செய்வேன். ஆட்சி வருது, மாறுது, அதிகாரம் போது வருது, நீ அதை பார்க்காத, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடாத, அதுக்கு பின்னாடி ஒரு அந்தகாரத்தின் லோகாதிபதி இருக்கு, அதை பாரு, அதை ஜெயிக்க முயற்சி பண்ணு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னாராம். இன்னைக்கு நாம யார் யாரையோ பார்த்துக்கிட்டு எதோடையோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை கூட இருக்கிற மாம்சம் அல்ல, உங்களுக்கு பிரச்சனை அந்த மாம்சத்தை கிரியை செய்ய வைக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அதுக்கு அதிகாரம் கொடுக்குற ஆளு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற ஆளு. உங்களுக்கு அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுகளோடு கூட போராடவே மாட்டீர்கள். அதோடு கூட போராட மாட்டீங்க. அந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எப்படி விடுதலையாக்குவார்? வாசிங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். இப்ப யோசிச்சு பாருங்க, பவுலின் வெற்றி எது? இப்ப நம்ம யுத்தம் எது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம யுத்தம் கூட இருக்கிற மனுஷனை ஜெயிக்கிறது இல்லை, நம்ம யுத்தம் கூட இருக்கிற ஆளை விட்டு பிரியறது இல்லை, நம்ம யுத்தம் இந்த அரசாட்சி அனுப்பிட்டு வேற அரசாட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை, அப்புறம் அது போய் இன்னொன்று வேணும்னு நினைப்போம். நம்ம யுத்தம் இதோடு அல்ல, நம்முடைய யுத்தம் அந்தகாரத்தின் லோகாதிபதியோடு. அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு வெற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம வெற்றி எப்படி இருக்கும்? திருப்பி அந்த வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி சிறக்க பண்ணுகிறனா என்ன? பவுலுக்கு எது வெற்றி? நான் இந்த இடத்துக்கு போனேன், என்ன அந்த பட்டணத்தில் அடிச்சு கீழே தள்ளி என்னை செத்தவன் நினைச்சு விட்டுட்டாங்க, அந்த பட்டணத்தில் என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணார். என்ன பவுல் சொல்ற? உன்னை அடிச்சாங்கன்னு சொல்ற, கீழே தள்ளுறாங்கன்னு சொல்ற, செத்தவன் போல விட்டுட்டாங்கன்ற அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. எப்படி பவுல் அதுல நீ வெற்றி சிறக்க பண்ணுகிறேன்னு சொல்ற? அவங்க அவ்வளவு பண்ணியும் அந்த பட்டணத்துக்குள் நான் போய் பிரசங்கம் பண்ணேன், அங்கே அநேகரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அது என்னை தடுக்க முடியவில்லை. நான் எதுக்கு போனேன் தெரியுமா? இந்த அதிகாரத்தை ஜெயிக்க போல, அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையிட போனேன். நான் போன காரியம் எனக்கு சக்சஸ் இல்ல, அடிச்சாங்க உதைச்சாங்க அது எனக்கு. ஆனா நான் எதுக்கு அனுப்பப்பட்டேன்? அங்க இருக்கிற ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவதற்கு. அந்த வேலை நடந்து விட்டது. அதனாலதான் நான் போகிற எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்கவே பண்ணுகிறார். காரணம், நான் போகிற மோட்டிவை கர்த்தர் எனக்கு சக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவன் தடுப்பான், உதப்பான், திட்டுவான், நிறுத்துவான், என்ன வேணாலும் செய்வான், ஆனால் போகிற இடத்தில் ஆத்தும அறுவடை நடக்கும். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவன் எதுக்கு என்னை தடுக்கிறான்? அவன் எதுக்கு என் கிட்ட போராடுறான்? எதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான்? எதுக்கு சர்ச்சை இடிக்க வரான்? அவங்க ஒரு நோக்கம், இங்க இருக்கிற ஆத்மா ரட்சிக்கப்பட்ட கூடாதுன்னு அந்தகாரத்தின் லோகாதிபதி அங்க இருக்கிற அதிகாரத்துக்காரன்கிட்ட சொல்லி உனக்கு விரோதமா போராடுது. இப்போ உன்னுடைய வெற்றி எது தெரியுமா? அவன் அனுப்புறானே அதிகாரம், அதை ஜெயிக்கிறது இல்ல. உன் வெற்றி எது தெரியுமா? அவன் எதுக்கு அனுப்புனா? அங்க இருக்கிற ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு அதை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்ட பாரு, அதுதான் வெற்றி. அவன் அவ்வளவு தடுத்து நான் அங்க ஊழியம் பண்ணிட்டேன், அவ்வளவு தடுத்து நான் சக்சஸ் ஆயிட்டேன். அவன் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணா, ஆனாலும் என் ஊழியத்தை அவனால தடுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் எப்படி கொடுத்திருக்கிறார்னு பாருங்களேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. அந்தியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும், அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு, மிருகத்திற்கும், அதன் சொரூபத்திற்கும், அவன் வைக்கிற சிலைக்கும், அதன் முத்திரைக்கும், அவன் போட போற முத்திரைக்கும், அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும், அதாவது 666க்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். கவனிங்க, ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு தெரியுமா?
இவங்க முத்திரை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து இருக்கிறாங்க. அதனால இவங்க ரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. இவங்களை அவன் கொன்னுட்டான். அந்த காலத்தில் உபத்திரவ காலத்தில் இவங்க மரிச்சிட்டாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை கண்டேன். மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். என்னது? ஜெயம் கொண்டவர்கள். இவன் செத்துட்டா, ஆனா பைபிள் சொல்லுது ஜெயிச்சிட்டவன் சொல்லுது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டையில ஒருத்தன் செத்துட்டானா அவன் தோத்துட்டான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டையில ஒருத்தன் செத்துட்டானா பைபிள் சொல்லுது அவன் தோத்துட்டான். உயிரோட இருக்கிறவன் தான் ஜெயிச்சான். பாக்ஸிங் நடக்குது, அப்படியே அடிக்கிறாங்க, நாக் அவுட் ஆயிட்டான். ஒருத்தன் கீழே மல்லாக்கா விழுந்து முடிஞ்சாச்சு, 10 எண்ணியாச்சு. இப்ப கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு பேரு தோத்தவன், நிக்கிறவனுக்கு பேரு ஜெயிச்சவன். ஆனா பைபிள் படி என்னை ஒருத்தன் அடிக்க வந்தான், அவன் என்னை அடிச்சா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அடி வாங்கினேன், நான் செத்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறவன் தோத்துட்டான். இதுதான் உலகத்தின் நீதிக்கும் பரலோகத்தின் நீதிக்கும் டிஃபரன்ஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் வரட்டும், அவன் கூட எதிர்த்து நின்று நானும் அதிகாரத்தை வாங்கி நானும் துரைத்தனத்தை வாங்கி அவனை ஜெயிப்பேன்றீங்க. அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தோக்குறீர்கள் என்ற அர்த்தம். புரியுதா? நாம சண்டை போடுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ரத்தம் சிந்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம அடுத்தவனை கொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள்னு வசனம் சொல்லுது. இதைத்தான் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பைபிளும் அதை தான் சொல்லுச்சு. அதைத்தான் ஒரு காலத்துல ரத்த சாட்சியாய் மரிப்பது அவ்வளவு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இவங்களுக்கு ரத்த சாட்சியா மரிக்கிறதுனால பயம். மணிப்பூர்ல போய் பாருங்க, கேம்புக்கு போயிருந்தோம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிச்சு ஓடி வந்து கேம்புக்குள்ள இருக்கான். ஆனா போன உடனே சிரிச்சுக்கிட்டே பிரைஸ் தி லார்ட்னாங்க. எனக்கு நினைச்சேன், எப்படி இந்த நேரத்தில் இவங்களால சிரிக்க முடியுது? அது உள்ள ஆராதனை. மொத்தமா அவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? அவரை நல்லா வடிச்சு வச்ச அரிசி, பருப்பு, இவ்வளவுதான் மொத்தமே கொடுக்குறாங்க. இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, இல்ல வேற. ஏன்னா ஒரு கேம்ப்லயும் 150 பேர் 200 பேர், கிட்டத்தட்ட 52 கேம்ப் இருக்குது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே கேம்ப்ல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாராலையும் எல்லா நாளும். அரசாங்கமும் எவ்வளவுதான் செய்யும்? ஒரு தட்டு முழுக்க சாப்பாடு, ஒரு பருப்பு பிசைஞ்சு சாப்பிட்றான். ஆனா முடிச்சிட்டு கிறிஸ்துவுக்காக கையில உயர்த்தி அவன் ஆராதிக்கிறான். அவன் அடிச்சவன் தோத்துட்டான். இவன் கேம்ப்ல தான் இருக்கான், ஆனா இவன் தான் ஜெயிச்சான் கிறிஸ்துவின் பார்வையில. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக பிரகாரமாக சாவது என்பது ஒன்றும் தோத்ததுக்கு அர்த்தம் கிடையாது. நான் கண்ணாடி கடல் அருகே நிற்பேன், என்னை பார்த்து பரலோகம் சொல்லும் ஜெயம் கொண்டவர்கள் இவர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து கடைசியாய் ஜீவனையும் இழந்து அவங்க போய் நிப்பாங்க பரலோகத்துல. பரலோகம் சொல்லும் ஜெயம் பெற்றவர்கள். உன் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? நீ செத்து ஜெயிக்கிற யுத்தம். உன்னுடைய போராட்டம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும். உன்னையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். ஏன் பவுல் தோத்துட்டானா? இப்ப ஊர் ஃபுல்லா அடி வாங்கின பவுல் தோத்துட்டான். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று வித்தவன் தோத்தவன். இயேசு கிறிஸ்து இரவல் கடலில் செத்து போனாரு, அதனால தோத்துட்டாரா? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்னு வசனம் சொல்லுது. எப்போ? அவர் செத்ததனால. கவனிச்சு கொள்ளுங்க, உங்களை நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இவங்க பண்றதுக்கெல்லாம் நீங்க நியாய தீர்ப்பை பத்தி யோசிக்காதீங்க. நாம இந்த அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கிறதுக்கு பேர் ஞானம் இல்லை. நம்முடைய போராட்டம் இதுவோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு கூட, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு கூட. இப்போ கோலியாத்து தாவீதோட சண்டை போட போனா, கோலியாத்து சொல்லிட்டு போறாரு, நான் தாவீது கிட்ட சண்டை போட போறேன் அப்படின்னு சொன்னா, கோலியாத்து கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவான்? கோலியாத்து கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவான்? ஏன்பா, உன் சைஸுக்கும் வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சொல்லுவானா மாட்டானா?
நீ யார்கிட்ட சண்டை போட போன தெரியுமாப்பா? சவுல்கிட்ட சண்டை போடு, நல்ல உயரமா இருக்கான் ராஜா, உனக்கு சண்டை போறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குப்பா. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஸ்டேட்டஸ் யாரு தெரியுமா? சண்டை போடுற ஸ்டேட்டஸ். இப்போ நீங்க மல்யுத்தத்துக்கு போய் பாருங்க, இவர் 60 கிலோனா அவரும் 60 கிலோ இருக்கணும், இவர் 75னா அவரும் 75 இருக்கணும். அதான் சரியான ஸ்டேட்டஸ். ஒரு 15 வயசு 10 வயசு பையனை கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவர் மல்யுத்தத்தில் போய் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு நின்னாருன்னா சுத்தி இருக்கிறவன் கேட்க மாட்டா, இந்த சின்ன பையன் கூட சண்டை போட வந்திருக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? கேட்பானா? கேட்க மாட்டானா? அதே மாதிரி தான் ஆவிக்குரியவர்கள் போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களோடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் யுத்தம் பண்ணீங்கன்னா பரலோகத்திலிருந்து கேட்கும், உனக்கு அவன் ஈக்குவலாடா? உனக்கு அவன் ஈக்குவலா? நீ யார் தெரியுமா? வானமண்டலத்தின் பொல்லாத சேனையோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்துக்கு தாண்டி பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு கூட சண்டை போட வேண்டிய ஆள் நீ. உன்னை பார்த்து பிசாசு பயப்படணும். நீ என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிற. அவங்க அடிப்பாங்க, அவன் அடிச்சானா நான் ஜெயிக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். அவன் கொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். யாருக்கு இந்த பயம் வரும் தெரியுமா? பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாதவனுக்கு தான் பயம் வரும். அவனுக்கு ஏன் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரல? அவனுக்கு பயம், ஐயோ செத்து போயிருவோமே. யோசித்து பாருங்க, பைபிள்ல உள்ளவங்களுக்கும் இப்ப உள்ளவங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இவங்க ஏன் இத்தனை அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வேணும் வேணும்னு விரும்புறாங்கன்னா, ஐயோ நான் செத்து போயிருவனே, நாளைக்கு பிரச்சனை வந்துருமே, போராட்டம் வந்துருமே. அவன் என்ன சொல்றான் பவுலு? சீக்கிரம் சாவடிச்சிங்கன்னா போயிடுவேன்றான். அவன் அப்படித்தானே சொன்னான். நான் இருப்பது தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனா விட்டீங்க நான் கிளம்பிடுவேங்கிறான். அவனுக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அதை வாஞ்சியாய் தொடருகிறேன்னு அவன் ஒன்று பார்த்துட்டான். அதனால போகணும்னு ஆசை. இவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். உங்களுக்கு எனக்கும் அதெல்லாம் இல்லை. கூப்பிட்டாரா ஆண்டவர், அடுத்த செகண்ட் புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். சத்தம் கெக்காலம் காதுல கேட்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூப்பிட்ட உடனே புறப்பட்டு ஓடிடணும். இப்பவும் சொல்றேன், நீங்கள் இவர்களோடு கூட போராடாதிருங்கள், இவர்களோடு கூட சண்டை போடாதிருங்கள். நமக்கு இது இல்லவே இல்லை. யார் வேணாலும் அதிகாரங்களுக்கு வரட்டும், யார் வேணாலும் துரைத்தனத்துக்கு வரட்டும். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இப்போ பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இல்ல, இப்போ பூமியின் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. எப்போ உயிரோட எழுந்தாரோ அப்பத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கும் ராஜாவாக மாறிவிட்டார். அவரே ராஜாவா மாறின பிறகு எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு என்ன கவலை? பார்வோனின் குமாரத்தின் மகன் சொல்றதே பெருமைனா, நான் சர்வ வல்லவரினுடைய மகன் சொல்றதுல எவ்வளவு பெருமை இருக்கும் எனக்கு. இவங்களுக்கு இந்த அதிகாரம் துரைத்தனம் தேவைப்படுது, எங்களுக்கு சர்வ வல்லவருடைய அதிகாரம் இருக்கு. அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார், நாங்கள் அவர்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் ராஜ்ய பாரத்தின் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தைரியம் தான் எலியாவுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் இயேசுவுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவன் எதை கண்டு பயப்படாம இருந்தாங்க. ஆகாபை கண்டு எலியா பயப்படவில்லை, ஏரோதை கண்டு யோவான் ஸ்நானகன் பயப்படவில்லை, எவனை கொண்டும் இயேசு பயப்படவே இல்லை, எந்த ராஜ்யத்தை குறித்தும் அப்போஸ்தலர்கள் பயப்படவே இல்லை. இன்னும் மாறாய் நான் சொல்லுவேன், ஆகாப்பு எலியாவை கண்டு பயந்தான், ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்தான். இயேசுவை கொண்டு வானமும் பூமியும் பயப்படுகிறது, அப்போஸ்தலரை கொண்டு ராஜாக்கள் பயந்தார்கள். காரணம், எங்கள் மேல் உள்ள அபிஷேகம் அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட வல்லமையின் அபிஷேகம் அது. அந்த அபிஷேகத்தை உடைய உனக்கும் எனக்கும் ஏன் இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த உலகத்தின் துரைத்தனம் தேவையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 1 ராஜாக்கள் 18 எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். 1 ராஜாக்கள் 18:1 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆனா எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. ஆனா எலியா என்ன பண்ண தெரியுமா? ஒபதியான்னு ஒருத்தனை பார்க்குறான் போகிற வழியில். ஒபதியாவை பார்த்து சொல்கிறான், நீ போய்
எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லும் ஆகாபு கிட்ட. ஒபதியா ஷாக் ஆயிடுவான். 7ஆம் வசனம் வாசிங்க. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். எப்படி? கர்த்தர் சொன்னது நீ போய் பாருன்னு இவன் சொல்றான், அவனை வந்து பார்க்க சொல்லு. இதுதான் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எதிர்த்து நிற்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் ஆகாப்புக்கு காண்பி. சரிங்க ஆண்டவரே. போற வழியில வேலைக்காரன் வரான், ஆகாப்புடைய வேலைக்காரன். ஆண்டவனே நீங்களா? ஆமா. உங்க ஆண்டவன் ஒருத்தருக்கான். ஆமா, அவனை நான் எலியா வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆகாப்பு ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை சந்திக்கும்படி வந்தான். எலியா வானா யார் வர்றது? ஆகாப்பு வந்தன். இது நம்ம மேல உள்ள அபிஷேகம் பாருங்க. இது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். நீ உன் ஸ்தானத்திலே உண்மையா இருந்தால் ஆகாப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ உன் ஸ்தானத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கனம் பண்ணினால் உன் அபிஷேகத்தை கனம் பண்ணக்கூடியவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீ ஏன் உன் அபிஷேகத்தை அடமான வச்சினா கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னைக்கு இவங்க அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய அதிகாரம், அபிஷேகம் இதெல்லாம் தாண்டினது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அவர் சொல்றாரு, உன்னை எல்லா இடங்களிலும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். I will give you the success. We are the more than the conquerors. வசனம் சொல்லுது, எல்லாற்றை பார்க்கிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒன்று தீர்மானம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முதல் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் எனக்கு கூட இருக்கிறவங்களுடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. ஏன்? நான் எதிர்க்க வேண்டியது மனுஷனை அல்ல. நான் எதிர்க்க வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனை அல்ல, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவரை பயன்படுத்துகிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அந்த லோகாதிபதியை தான் நான் எதிர்க்கணுமே ஒழிய நான் ஒரு நாளும் மனுஷனை எதிர்க்கவோ அவனை திட்டவோ அவன் மாறணும்னு நினைக்கவோ அவன் கொல்லணும்னு நினைக்கிறதோ அது என்னுடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் அவனை நினைத்தால் நிமிஷத்தில் முகம் குப்புற கீழே வைக்க வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் தாகோன் உழணும். உடன்படிக்கை பெட்டி எந்நாளைக்கும் தாகோனுக்கு முன்னாடி விழாது. உடனே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருப்பி தாகோனை நிமித்தி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்வார், ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா விட்டுருங்க, தாகோன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தாகோனை திருப்பி எழுப்பி நிற்க வைப்போம். நிற்க வச்சு மறுநாள் பார்த்தா கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். ஆண்டவர் சொல்லும் போதே திருந்துறது நல்லது. இது ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து. இப்போ உலக பிரகாரமாய் ஒரு யுத்தம் உண்டு. அதை தான் இயேசு சொன்னார் மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, எந்த யுத்தத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில், அதாவது நம்ம காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு யுத்தம். வாசிங்க, எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களிலே. நல்லா கவனிங்க, பற்பல தேசங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நாட்டிலிருந்தும் திருப்பி வந்து சேர்ந்த பிறகு, இப்போ அவங்க திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க. 1948 நேற்று கூட பார்த்தோம், சேர்ந்துட்டாங்க. ஸோ வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவா. கடைசி வருஷங்களிலே யார் வருவா? 38:2 வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. யாரை பற்றி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லிடுறேன், அதுலேருந்து சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும். எந்த பக்கத்துல இருந்து? வடபுறங்களில் இருந்து எழும்பவும். இஸ்ரவேல் தேசத்துக்கு வடபுறத்துல மேசேக் தூபால் ரெண்டுத்துக்கும் தலைமையான அதிபதி. ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை மலையாளத்தில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் மட்டும் அந்த ரோஷுங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதாவது சீஃப் பிரின்ஸ், தலைமையான அதிபதி அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த ரோஷுங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ரோஷ்னா ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. வடக்கு பக்கத்தில் ரஷ்யா வரணும். இந்த யுத்தம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது.
இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ஆரம்பித்த யுத்தம் உலக யுத்தமாக போய் இப்போ ரஷ்யாவை அவங்க இழுத்துக்கிட்டு வராங்க வம்புக்கு. அதான் உண்மை. ஏன்னா 39:2 நம்ம என்ன வாசிச்சோம்? நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து 6 துறடுகளால் இழுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரமாட்டானாமா, வாயில போட்டு இழுத்துக்கிட்டு வருவாராம். இப்போ ரஷ்யாவை அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா புறப்படாத இருக்கு, அப்படியே இருக்கு. ரஷ்யாவுக்கான நியாய தீர்ப்புக்கான காலம் அது. இப்போ ரஷ்யா புறப்பட வைக்கிறாங்க. ரஷ்யா வருது. இப்போ ரஷ்யா புறப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஷ்யா குண்டு போட்டுச்சு, இல்லை ரஷ்யா மேலே குண்டு போட்டாங்க, ரஷ்யா யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்றதை பேப்பர்லேயோ டிவிலையோ எங்கேயோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38:39 சொல்லப்பட்ட கடைசி வருஷங்களில் ஆரம்பிக்க வேண்டிய யுத்தம். இந்த யுத்தத்தை தான் இயேசு சொன்னார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 38:16 வாசிங்க. 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம் இதுதான். இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த யுத்தத்தை இப்பொழுது ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். எப்போ வேணாலும் இந்த யுத்தம் வரும். இந்த யுத்தத்துக்கும் நல்ல கவனிங்கள், திருப்பி சொல்கிறேன், இந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா பூமியில் இருக்கிற 1/4 பங்கு ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள்னு இருக்கு. மிகப்பெரியதான ஒரு பேரழிவு எல்லாமே நடக்க போகுது. ஆனால் இந்த யுத்தத்தை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன, அதை மட்டும் வாசிச்சுங்க, நம்ம முடிச்சிடலாம். மத்திய 24:6 வாசிங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது ஏன் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. ஆனா பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இது ஆண்டவர் சொல்றது. பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நீங்கள் பயந்தால் நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடும். வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயம் ஒரு வகையான பாவம். பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பயத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 21 வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாத ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இத்தனை பாவத்தோடு கூட எதை சேர்க்கிறார் ஆண்டவர்? பயத்தையும் சேர்க்கிறாரு. அப்ப பயம் என்பது பாவத்துக்கு ஈக்குவல். எந்த பயம்? உலக பயம். நடக்க போற காரியங்களுக்கெல்லாம் பயப்படுறது. அதனால தான் ஆண்டவர் திருப்பி சொல்றார் மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தான். இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, பாதி பேருக்கு மரணம் எதுல தெரியுமா? பயத்தினால. அந்த கொரோனா ஜெயிக்கக்கூடியதான ஒரு வைரஸ் தான். உலக பிரகாரமாகவே சொல்கிறேன். இப்போவும் கொரோனா இருக்குது எவ்வளோ பேருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு மரணம் இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ டாக்டர்ஸ் கூட நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, அதாவது மருந்து பாதி, நீங்கள் அதை நம்புறீங்க பார்த்தீங்களா, அது பாதிம்பாங்க. டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அது பாதி தான் சுகமாக்கும். நீங்கள் நம்பிக்கையோட போடுறீங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் மீதி சுகமாக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ மாத்திரை எடுத்தாலும் சுகமாகாதும்பாங்க. அது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயப்படுறதுக்கால இந்த கொரோனாவில், ஐயோ கொரோனா வந்துடும்னா வந்துருச்சு. நிறைய பேருக்கு ஐயோ இந்த கொரோனா நான் பிழைக்கவே மாட்டேன், பிழைக்கல. கேன்சரில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான், இந்த கேன்சர் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னேன், அது என்னை பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் யுத்தங்கள் வரும், செய்திகள் வரும், மிக மோசமான காரியங்களை டிவி சொல்லும். இத்தனை பேர் செத்துட்டான், ஒரு ஊர் அழிஞ்சிருச்சு, ஒரு ஊரே எரிஞ்சிருச்சு, ஒரு குண்டு போட்டு ஒரு நகரமே மொத்தம் காணாம போச்சும்பாங்க. அது பக்கத்து நகரத்தை கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க பயப்படாதிருங்கள். காரணம், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ பயப்படாம இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பயம்தான் பிசாசோடைய ஆயுதம். ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே வந்த பாவங்கள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் பாவத்தில் ஒரு பாவம் பயம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவன் பயந்து விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். அங்க ஆரம்பிச்சது பயம், ஏதேன்ல. இப்போ இந்த மாதிரி யுத்தங்கள் உலகம் முழுக்க தொடங்கியாச்சு. இன்னும் அதிகம் போகும். இந்த எப்படி நீங்க கொரோனாவை கேட்டீங்க, அதை விட அதிகமாக கேட்பீங்க. ஒரு குண்டுல ஒரு சிட்டியே காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நடக்கும். இவ்வளோ கேட்டாலும் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும்,
கர்த்தருடைய நேரம் வராமல் என் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது. அப்படி இந்த ஜீவன் போகுதுன்னா அது கர்த்தர் எனக்கு நியமிச்ச நாள்னு அர்த்தம். அவ்வளோதான். நாம் அது வரைக்கும் தைரியமாக கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய போகிறோம். இனி நீங்கள் இருக்கிற காலம் முழுவதும் ஒன்று சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம், இன்னொன்று ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த ரெண்டை மட்டும் செய்யுங்க. வரும் யுத்தங்கள் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது. 91ஆம் சங்கீதத்தை டெய்லி படிங்க. இனிமேட்டு குடும்பமாக உட்காந்து ஒரு தடவை 91ஆம் சங்கீதத்தை படிங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிறத வாசிங்க. குடும்பமாக உட்காந்து ஒரு தடவை 91ஆம் சங்கீதத்தை கண்டிப்பாக படிங்க. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் உலாவும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். இனி வருகிற காலங்களில் இந்த சங்கீதம் யூஸ் ஆகும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். செட்டைகளின் மறைவிலை வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும்? தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உனக்குள்ளே என்ன பயம் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சிடுங்க. ஆண்டவருடைய கரத்தை மீறி எதுவும் நடக்காது. உனக்குள்ளே இருக்கிற வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார்னா வெளியே போயிடும். ஆண்டவர் உள்ளே வந்தார்னா மரணம் வெளியே போயிடும், வியாதி வெளியே போயிடும், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் போயிடும், எல்லாம் வெளியே போயிடும். காரணம், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் வந்துட்டார்னா அது முழுவதும் கர்த்தர் மாற்றி அமைச்சிருவார் எல்லாத்தையும். நீ தைரியமாக இருங்க. அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார்னா எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார், எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார், எவ்வளோ சந்தோஷம். நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருக்கிறார். நம்முடைய தூதர்களை அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒருத்தன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் விட்டுவான். அப்படிப்பட்ட தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாடிகார்டு! இதையெல்லாம் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு, கண்ணின் கருவிழிக்குள்ளே வச்சிருக்கிறாரு, வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி இருக்கிறாரு, செட்டைகளின் மறைவில் வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டியா எதுவும் நடக்க போது? ஒன்றும் நடக்காது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒரு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. என்னால் தாண்ட முடியாத மதிலாக இருந்துச்சுன்னா அந்த எரிகோ கோட்டையை நீங்கள் இடித்து கொடுத்துருவீங்க ஆண்டவரே. என்னால் தாண்ட முடியாத ஆறாக இருந்துச்சுன்னா அந்த ஆற்றை பின்னிட்டு நிற்க பண்ணிடுவீங்க ஆண்டவரே. என்னால் கடக்க முடியாத கடலாக இருந்துச்சுன்னா அதை பிரித்து கொடுத்து என்னை நடக்க வச்சிருவீங்க ஆண்டவரே. என்னால் கடக்க முடியாத வனாந்திரமாக இருந்தா தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்துருவீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? The Almighty God, the Almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாவாமை உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை நடத்துகிறீங்கப்பா, எங்களுக்கு முன்னாடி போறீங்கப்பா. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ஏன்பா பயம்? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு யார் எங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? Praise you Jesus, praise you Jesus, thank you Lord. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். அவர்கள் பதவிகளை குறித்தும் பட்டங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். அவர்கள் ஆஸ்திகளை குறித்தும் கட்டடங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம்.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி ஆவியானவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. இவங்க ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசுகளையும் பிடித்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறார்கள். நாங்களோ இவர்கள் மறந்துவிட்ட இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை கொண்டு யுத்தத்துக்கு போகிறவர்கள். எங்கள் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். எங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். எங்கள் யுத்தம் மனுஷனோட அல்ல, எங்கள் யுத்தம் கர்த்தரின் யுத்தம். நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.